வணக்கங்க. பொள்ளாச்சி பையோலேருந்து இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தோம்னாங்க, செஞ்சேரிமலை ஐயம்பாளைய கிராமத்தில் பூந்தோட்டத்து ஞானசுந்தரம் அவரது மகன் திரு மூர்த்தி அவரோட தோட்டத்தில் தான் வந்து இருக்கிறோம்ங்க. தென்னை மரத்துக்கு நுண்ணூட்ட சத்து கொடுக்குற பணி வந்து நடந்துட்டு இருக்குதுங்க. நம்ம நுண்ணூட்ட சத்து வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றுற மாதிரி வந்து கொடுத்துருக்குறோமுங்க. இதில் வந்து நம்ம 2 ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க, இஎம்என்டெமியா ஜெல்லு ப்ளஸ் ஹியூமிக்கி. இப்போ இவங்க தோட்டத்தில் வந்து தண்ணியில் வந்து உப்புனுடைய அளவு வந்து அதிகமாக இருக்குதுங்க. அதனால் வந்து நம்ம கூட வந்து சூடோமோனஸும் சேர்த்து ரெஃபர் பண்ணிக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, இந்த ஓலக்கரிச்சல் அதாவது இலைக்கருகள் நோய் வந்து இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் பாதிப்பு வந்து அதிகமுங்க. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி தரதுக்கு வந்து இஎம்என்டெமியா ஜெல்லு ஹியூமிக்கி ப்ளஸ் கூட வந்து நம்ம சூடோமோனஸ் வந்து கொடுத்துருக்குறோமுங்க. இந்த தோட்டத்துக்கு கடந்த வருஷமே நம்ம தான் வந்து உரம் கொடுக்குற வேலை வந்து பண்ணி கொடுத்தோமுங்க. போதிய மழை இல்லாத காரணத்தினால வந்து இடையிலேருந்து ஒரு வருஷம் வந்து நம்ம கொடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க. இப்போ நல்லா பருவமழை பெஞ்சு தண்ணி வந்துருச்சுங்க. அதனால் இப்போ நம்ம மறுபடியும் கொடுத்துட்டு இருக்கிறோமுங்க. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் இங்கே தென்னை விவசாயம் ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேங்க. கடந்த 2 வருஷ காலமாக தென்னையில் வந்து சருகுநோவு வந்து அதிகமாக காணப்பட்டது. நாங்கள் என்னென்னவோ மருந்து கட்டியுமே அது ஒன்றும் சரியாகலை. பொள்ளாச்சி பயோ கார்த்திக் வந்து எனக்கு அறிமுகமானார். அப்புறம் இந்த மாதிரி சருகுநோவு அதிகமாக இருக்குதுங்க, பென்சில் டாப் வருது, இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் கேட்டனுங்க. தோட்டத்தை வந்து விசிட் பண்ணாருங்க. பார்த்துட்டு மண்ணில் வந்து காரத்தன்மையும் அமிலத்தன்மையும் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் அதுக்கு வந்து ஹியூமிக்கி ஜெல்லு சூடோமோனஸ் 3 சேர்ந்து கலந்து தண்ணியில் கரைச்சி மரத்துக்கு 1 லிட்டர் கொடுக்கணும்னு சொன்னாருங்க. கொடுத்ததுங்க. சருகு நோய் வந்து அதிகமாக பரவல இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணி இருக்குது. இடையில ஒரு டைம் கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக அது இன்னும் சக்ஸஸ் ஆகிருக்கு. கொடுக்க முடியாமல் போயிடுது. எங்களுக்கு தென்னையில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாரு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் அறிமுகமானதுனையுமே நான் எதுக்கு ஃபுல்லாக கொடுக்குறதுக்கு எனக்கு யோசனையாக இருந்ததுங்க. நம்மளது பார்த்தீங்கன்னா 350 மரத்துக்கு மட்டும் ஒரு பிட்டு கொடுக்கலான்னு சொல்லி கார்த்திக் சார் சொன்னேன். கொடுத்ததுக்கு பிறவே எனக்கு ரிசல்ட் ஒரு மாதத்துக்குள்ளேயே எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. இப்போ எல்லா மரத்துக்கும் கொடுக்குறதுக்கு மருந்து கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாரு. தோட்டத்தில் வேலை செய்கிற ஆளு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நன்றிங்க. நாங்கள் எவ்வளோதான் நல்ல முறைக்கு உரம் கொடுத்தாலும் எங்கள் தோட்டத்தில் வந்து காப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிற விவசாயிகளும், எங்களுடைய தோட்டத்தில் தண்ணியில் உப்பினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற விவசாயிகளும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட தோட்டத்திலையும் இலை கருகள் நோயோ அல்லது வந்து தென்னை மரத்தில் காப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு கருதுகிற விவசாயிகள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க. கீழே எங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கிறோம். தோட்டத்தை வந்து நேரில் பார்த்துட்டு என்ன உரங்கள் பரிந்துரை பண்ணால் உங்கள் தோட்டத்தை ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி தந்துடலாமுங்க. நன்றி, வணக்கம்.